டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து இயல் 1 முக்கியமான வினாக்கள். கலங்கரை விளக்கம் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வரிகளை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வாழ்ந்த இடம் கடியலூர். இயற்றிய நூல்கள் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். சொல்லும் பொருளும் மதலை, தூண், நெகிழி, தீச்சுடர், அழுவம், கடல், சென்னி, உச்சி, உறவுநீர், பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும், வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகளை எழுதியவர் மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார் பாடிய பாடல்கள் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்கள். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். அகநானூற்றின் சிறப்பு பெயர் நெடுந்தொகை. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. சொல்லும் பொருளும் உரு, அழகு, போழ, பிளக்க, வங்கூழ், காற்று, நீகான், நாவாய் ஓட்டுபவன், வங்கம், கப்பல், எல், பகல், கோடு உயர், கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி, கலங்கரை விளக்கம். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், இன்று கூட்டல் ஆகி, இன்றாகி. பொறுத்துக, வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன், எல், பகல், மாட ஒல்லெறி, கலங்கரை விளக்கம். 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். உலகு கிளர்ந்தன்ன உரு கெழு வங்கம். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருங்கலம் தருகியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்தியது தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது களம், வங்கம், நாவாய். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகென கூவி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களின் பெயர் கண்ணடை. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் என்று கூறியவர் வாக்கர் என்னும் ஆங்கிலேயர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கடற்பயணி மார்கோ போலோ. பாய்மரங்களின் பெயர்கள் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளின் வகைகள் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு. கப்பலின் உறுப்புகள் எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எரா. குறுக்கு மரம் எனப்படுவது பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில்
இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் கருவியையும் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் கூறுகின்றது. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுவது சமுக்கு. கப்பல் செலுத்துபவருக்கான சிறப்பு பெயர்கள் மாலுமி, மீகான், நீகான், கப்பலோட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பாடல். எழுதியவர் வெண்ணிக்குயத்தியார். களம் தந்த பொற்பரிசும் கழித்தோணியால் கரைசேர் குந்து. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகின்றது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். பொறுத்துக எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்ஸ். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை படைத்தவர் ஜூல்ஸ் வெர்ன். ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல். சொல் என பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி, பதம், கிளவி. சொற்கள் இலக்கண முறைப்படி 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல். இயற்சொல் 4 வகையிலும் வரும். அவை இயற்சொல், பெயர், வினை, இடை, உரி. எடுத்துக்காட்டு மண், பொன். பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான். வினை இயற்சொல். அவனை, அவனால். இடை இயற்சொல். மாநகர், உரி இயற்சொல். திரிசொல் கற்றோர்க்கு மட்டுமே பொருள் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவைகளாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள். எடுத்துக்காட்டு வங்கோல், அழுவ. திரிசொல் 4 வகையிலும் வரும். அவை திரிசொல், பெயர், வினை, இடை, உரி. எடுத்துக்காட்டு அழுவம், வங்கம். பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றான். வினை திரிசொல். அன்ன, மான. இடைத்திரிசொல். கூர், கழி. உரித்திரிசொல். திரிசொற்களின் வகைகள் 2. ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் அவை ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். திசை சொற்கள் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை. கேணி, கிணறு. பெற்றம், பசு. வட சொல் வடமொழியில் இருந்து தமிழ் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வருடம், மாதம், விடம், கமலம். வட சொற்களின் 2 வகை. அவை தற்சமம், தற்பவம். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக இயற்சொல் சோறு, திரிசொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடசொல் இரத்தம்.